வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து டே 27. டே 27ல் என்ன ப்ராப்ளம்னா ஃபைண்ட் த ரிவர்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங். அதுதான் இன்றைக்கி ப்ராப்ளம். நம்ம எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்தானா அதை எப்படி இது ரிவர்ஸ் பண்ணி சொல்கிறோமோ, இன்கேஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணி சொல்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்டிஜரை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்கேஸ் வந்து a = 1 2 3 இருக்குன்னா இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஏவை வந்து லிஸ்ட்டாக மாற்றுவேன். ஸோ இப்போ லிஸ்ட்டாக மாற்றினா ஏ லிஸ்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ வந்து அதை லிஸ்ட்டாக மாற்ற ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ ஏ வந்து இப்படி -1 கொடுத்தோன்னா அது ஃபுல் லெட்டருமே வந்து ரிவர்ஸாக மாறிடும். அப்புறம் நம்ம ஜாயின் கொடுத்து ஜாயின் பண்ணலாம். சரிங்க, இது ஒரு மெத்தடு. பட் இதில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, இப்போ இன்கேஸ் நான் வந்து 1001 கொடுக்குறேன்னா 1001 அழகாக வந்துடும். இப்போயே வந்து 100 அப்படின்னு 100 கொடுக்குறேன்னா இப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது 001 தான் வரும். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரணும், 001 வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஸோ ஒவ்வொன்றும் இந்த வந்து ஸ்ட்ரிங்கை வந்து தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து அதை வந்து நம்ம வந்து இன்னொரு இதில் வந்து அப்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ a = 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், சரிங்களா? அதில் வந்து ஏன்ற வேரியபிளில் வந்து 1 2 3ன்ற ஒரு நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த நம்பரை வந்து நான் வந்து ஒரு டம்மியான ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்பரில் வந்து இந்த ஏன்ற வேரியபிள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம வந்து 0வோட பெருசாக இருக்கிற வரைக்கும் நான் ரன் பண்ணுவேன், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டே வந்துருக்க போகிறோம் ஒவ்வொரு டிஜிட்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதோட ரிமைண்டர் எடுக்கணும். ரிமைண்டர்னா இப்போ 1 2 3 இருக்குன்னு வச்சுங்களேன். 1 2 3ல் ரிமைண்டர் எதுனா இது இப்போ ரிமைண்ட் பண்ணு வச்சுக்கேன். 10ஆல் இப்போ வகுத்தோம்னா என்ன ரிமைண்டர் வரும்னா 3ன்றது தான் ரிமைண்டர் வரும். ஸோ இதோட கடைசி டிஜிட் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா = நம்ம மாடுலஸ் பண்ணுறோம். மாடுலஸ் வந்து 10ஆல் பண்ணோம்னா அதில் லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் கிடச்சிரும். அதை வச்சு இப்போ 3ன்றது நம்ம கையில் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம், சரிங்களா? ஒரு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ரிவர்ஸ் இந்த வேரியபிள் 0ன்னு இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிவர்ஸ் 0ன்ற வேரியபிள் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க வரும். ஸோ ரிவர்ஸில் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் இன்ட்டு 100ன்னு சொல்லிட்டு இன்ட்டு 100ன்றது உங்களுக்கு இப்போ புரியாது. நான் ஒரு 2-3 தடவை போனதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக அந்த ரிமைண்டரை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போதும், சரிங்களா? ஒவ்வொரு தடவை அதை ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும். கடைசியாக என்ன பண்ணணும்னா அந்த நம்ம டிவைட் பண்ணோம் ஒவ்வொரு டிவைஸாக. இப்போ 12 இப்போ 123 இருக்குன்னா அதை 3 டிவைட் பண்ண வந்து 12ஆக மாறிடும். திரும்ப டிவைட் பண்ணும்போது 1ஆக மாறும். அப்போ டிவைட் பண்ணும்போது 0ஆக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்று டிவைட் பண்ணிட்டே வரணும். ஸோ நம்ம டிவைடட் பை 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10ஆல் டிவைட் ஆகணும். ஏன் டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறோன்னா ஒரு டிவைட் ஆனால் நமக்கு ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும். டபுள் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ பிரிண்ட் வந்து ரிவர்ஸ்னு கொடுக்கலாம். பிரிண்ட் ரிவர்ஸ்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக ரன் வந்துட்டு. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு 3 2 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இதே வேல்யூ நான் 0 கொடுத்து பார்க்குறேன். ஸோ 0 கொடுத்தாலும் 0 இல்லாமல் வரணும். நம்மளுக்கு அதுதான் இப்போ 0 இல்லாமல் வருது. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன் அந்த 10 நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா இதுக்கான பேஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணி எடுத்த உடனே என்ன ஆகுனா இந்த 1 2 0 வந்து 0 மட்டும் எடுக்கும். ஸோ 0 இங்கே இருக்கும். 0 × 10ன்னு ஆகும். ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து ஒவ்வொரு டிஜிட்டை நம்ம மூவ் பண்ணல. டிஜிட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து 10ஆல் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ தான் ஒவ்வொரு டிஜிட்டாக வந்து அது கால்குலேட் பண்ணிட்டே போகும். ஸோ 0 கூட இன்ட்டு பண்ணால் எதுவுமே ஆகாது, 0 ஆகாது. ஸோ எதுவுமே ஆகாது. ஸோ இங்கே மட்டும் 0 வந்து போயிடும். ஸோ அப்போ 1 2 3ன்னு இருக்கும். 1 2 3 திரும்ப மேலே போகும். 3 மட்டும் எடுக்கும். இங்கே வந்து 0 இருக்கும். 0 × 10 வந்து 0 தான். 3 வந்து ப்ளஸ் பண்ணிக்கும். இப்போ ரிவர்ஸில் 3 மட்டும் இருக்கும். இது கூட வந்து 12 ஆகிடும். ஸோ 12 வந்து ரிமைண்டர் பண்ணால் 2 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 3 இருக்குல்ல, 3 × 10 போகும். ஸோ அப்போ 30 வரும். 30 + 2 வந்து என்ன ஆகுதுன்னா 32ஆக மாறும். ஸோ இங்கே 32 மாறிக்கலாம், 32ஆக மாறும். அப்புறம் இன்ட்டு பண்ணால் 3 2 0ஆக மாறும். கிடைக்கிற அத்த வேல்யூவை எடுத்து இது கூட வந்து ஒவ்வொரு வேல்யூவை இன்செர்ட் பண்ணிட்டே வரும். இது 10 பேஸில் இன்செர்ட் பண்ணிட்டே வரும், சரிங்களா? ஏன்னா வந்து 10 டிவைட் பண்ணுறதுனால வந்து 10ஆல் நம்ம இன்ட்டு பண்ணி அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம் ரிவைஸ் பண்ணி.
இவ்வளோ இந்த ப்ரோக்ராமு. ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆடியோ எதாவது கேட்கலாம், இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆடியோ கிளியராக கேட்குமான்னு தெரியல. ஸோ என்னாலும் கிளியராக கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட குவாலிட்டியாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிஞ்சதா ஓகே, இல்லை புரியல அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ வேறு ஏதாவது இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு மெத்தட் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த மாதிரி இன்டீஜர் நம்ம கொடுத்தாலுமே அது 0 எந்த மாதிரி கலந்து கொடுத்தாலுமே அதை ரிவர்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துரும் நம்மளுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.